சின்னதா இவன காலையில எழுப்ப சொன்னா நீ இப்பதான் என்ன எழுப்பிட்டு இருக்க, நீ இப்பதான் எந்திரிச்சியோ? நானே நேத்து நடுவு நட்டுட்டு வந்து உடம்புக்கே சரியில்லை, நல்ல சுகமே இல்லைன்னு இருக்கேன். ஏன்டா விடியுதோன்னு இருக்கேன். நீ வந்து என்ன ஏன்டா இப்ப எழுப்பல, பெமுந்தி எழுப்பண்டியாங்க சண்டை போட்டு கிடக்க. போய எந்திரிச்சு என்ன தோட்டத்துக்கு வேலையை பாரு. எனக்கு அங்க தோட்டத்துல தலைக்கு மேல சோழி இருக்கு, நான் போய் சோழியை பாக்க. நீ சோத்த பொங்கிட்டு தோட்டத்துக்கு வருவியா இல்ல கூப்பிட்டு வேலைக்கு வேற எங்கேயும் போறியா? யாரையும் வேலைக்கு வரேன்னு சொல்லியிருக்கியா எப்படி? நான் ஒரு வாய்ப்பு எனக்கு கை கால ஒரு மாறிய வலிக்கு, என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. சோத்தான பொங்கிக்க மத்தியானம் வந்து வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க. என்ன அங்க கொண்டாலும் இங்க கொண்டாலும் யாராவது சண்டை போடக்கூடாது, பட்னியா கிடக்காதீங்க. நான் ஒண்ணும் செய்ய முடியாது, முதல்ல சொல்லியாச்சு. வீட்டுல வந்து சாப்பிட்டு போயிருங்க, என்ன எதிர்பார்க்காதீங்க. சோத்த பொங்கி நான் மத்தியானம் வாரேன் வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு. சரி, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்? கருவாடு இருந்தா குழம்பே. நேரத்து எங்க ஆத்தால பார்த்து தரும்போது எங்க ஆத்தா சொன்னா கருவாட்டு குழம்பு வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொன்ன. எனக்கு ஒரே கருவாட்டு குழம்பு திங்கணும் போல ஒரே நினைப்பா இருக்கு. இந்த கத்திரிக்காய் போட்டு இந்த முருங்கைக்காய் போட்டு அப்படி வையன் தின்னு பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஆத்தா கருவாட்டு குழம்பு வச்சா என்னங்க கருவாட்டு குழம்பு வைக்க சொல்றியா? நீ எங்க கருவாடு வாங்கி வச்சிருக்க? கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு துவையல் அரைச்சி வைக்க தின்னுட்டு போ. இப்போ ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, துவையில அரைச்சு வை. சாயங்காலம் சந்தைக்கு போகல, காய்கறி வாங்கிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு நல்ல சால மீனா பார்த்து வாங்கிட்டு வந்து சாயங்காலம் மாதிரி மீன் குழம்பு வை. நான் தோட்டத்துல போய் வேலையை பார்த்துட்டு வாரேன் அந்தியால. சந்தைக்கு போ, சந்தைக்கு போனதுல ரூபாய் ஒண்ணு கண்ணுல காமிச்சிலே ரூபாய் தொலைச்சுப்பாங்க. அப்படின்னா சந்தைக்கு போய் மீன் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர முடியும். ஏன்டா ரூபாய் ஒண்ணு இல்ல? அந்த அலமாரில ஒரு 200 ரூபா இருக்கு, அதை எடுத்துட்டு போ. காய்கறி வாங்கிட்டு மீதி ரூபாயை கொண்டு அவழ்த்தி அங்க கொண்டு போய் செலவழிச்சிடாத. சரி சரி, பார்த்து போயிட்டு வரேன். நேத்தா பட்டாணிக்கு நட போயிருக்கா, ரூபாய் வாங்கிட்டு வந்திருப்பா. நட்டுட்டு வந்து எந்திக்கலையாம கிடந்தா. கை வலிக்கு கால் வலிக்கு, கஞ்சியும் காய்க்கல ஒண்ணும் காய்க்கல. கடையில ரொட்டி வாங்கி கொடுத்தா நல்லா தின்னுட்டு இருக்கா. அந்த ரூபாயும் தரல ரொட்டி வாங்குறதுக்கு. இப்ப சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க, ஏன்டா ரூபா கேக்கா? ரூபா இருக்கா ரூபா இருக்கான்னு. அந்த ரூபாய் என்ன செஞ்சாவோ அந்த ரூபாய் வச்சிருப்பா இல்ல. சரியான விடா கல்லியா இருக்கா இவ. அங்க என்ன ஒரே முழங்கல் சுத்தமா இருக்கு. தோட்டத்துக்கு போற நீங்க யாரு சொல்லிட்டு வேற வெளியே நின்று என்ன முடங்கிக்கிட்டு இருக்கீங்களா? தலைக்கு மேல சுவாலி இருக்குன்னு வீட்டு வாசல்ல நின்று புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் போங்க தோட்டத்துக்கு வேலையை பார்க்க. ஒண்ணு இல்லாம இந்த போறேன் தோட்டத்துக்கு. அண்ணே கோபாலு நீங்க தானே? ஆமா நான் தான் கோபாலு. நீங்க யாரு? அண்ணே டவுன்ல இருந்து வரேன்னா. சொல்லு தம்பி என்ன விஷயம்? நான் தான் கோபாலு, சொல்லுங்க. அண்ணே போன மாசம் டவுன்ல வந்து ஒரு போன் வாங்கினீங்களா? அந்த போன் கடைக்காரன் இந்த மாசம் ரூபாய் எடுத்துட்டாங்கண்ணே. அது 5ஆம் தேதியில கட்டணும். நீங்க இன்னைக்கு அந்த 5ஆம் தேதி ஆயிட்டு அதுக்குள்ள. ஆமாண்ணே இன்னைக்கு தானே 5ஆம் தேதி பணத்தை எடுத்துட்டாங்கண்ணே. போட்டினா யாராவது என்னங்க தோட்டத்துக்கு போறீங்களா? இங்க யாரு பேசிட்டு இருக்கீங்க? தோட்டத்துக்கு போறது யாருங்க? நம்ம வீட்டுல இருந்து வண்டி எல்லாம் போனுன்னு ராத்திரி பூரா உறங்க விடாம உயிரை வாங்கினல. இப்ப போன்காரன் வந்திருக்கான், போனுக்கு ரூபாய் எடுத்துட்டு அப்போ ரூபா கொடுக்கணுமா? ஏங்க அதுக்குள்ள ஒரு மாசம் ஆயிட்டு. என்னமே இப்ப 10 நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. நம்ம அந்த போன என்னன்னே திறந்து பார்க்கல. அதுக்கு போன்காரன் வந்துட்டானே ரூபா வாங்க பெனசியே. சரி நீங்க 2 பேரும் பிறகு சண்டை போட்டுட்டு இருந்து எனக்கு இப்ப ரூபாய் தாங்க, போனுக்குள்ள ரூபாய் நான் வாங்கிட்டு போட்டினா யாராவது சீர எடுத்துட்டாங்க ரூபாய. என்ன சின்னதாயி யாரு இது பைக்ல எல்லாம் வந்திருக்கோம்? சொந்தக்காரா புதுசா இருக்கனால இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைனால இன்னைக்கு தான் வருவாங்க வீட்டுக்கு நாளு. இல்லடா அது போனோம் அவனம்ல அதுக்கு ரூபாய் வாங்க வந்திருக்காங்க. சின்னதாயி கடன் வாங்கி ஒரு போன அவனமா இப்ப கடகாரன் ஊட்டாசல இருந்து நிக்க மாதிரி அப்படியே போன உனக்கு தேவையாங்க. ஒரு நாள் போன வச்சு ஒண்ணு பார்த்த மாதிரி எல்லாம் அதுக்கு போனுக்கு ரூபாங்க கடகாரன் வந்துட்டானே. அண்ணே போனுக்கு உண்டான பணத்தை நீ சாயங்காலம் கட்டல இல்ல நாளைக்கு காலையில வந்து கட்டிடுவேனே. நீங்க பயப்படாங்கண்ணே, போயிட்டு வாங்கண்ணே. சரி நான் இந்த ஒரு முறை வேணா நீங்க கடையில வந்தா பணத்தை கட்டுங்க. அடுத்த முறை நான் உங்க வீட்டுக்கு வரும்போது பணத்தை கையில தர பாருங்க, ஓனர் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாருண்ணே. சரிண்ணே சரி, இந்த ஒரு முறை மட்டும் எப்படியாவது பாருங்கண்ணே, நாங்க அடுத்த முறை உங்க பணத்தை சரியா தந்துருவோண்ணே. சரி நான் நாளைக்குள்ள வந்து பணத்தை கட்ட பாருங்க, நல்ல ஓனர் என்ன திட்டுவாரு. சரிப்பா சரிப்பா. எங்க பக்கத்து வீட்டுக்காரியார் வந்து கேட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒண்ணு வேணா உங்க அம்மாட்ட போய் 10 வைக்க போறேன் என்ன பத்தி. ஆமா அதான் இப்ப ரொம்ப முக்கியம். நானே நடுவைக்கு தான் ரூபா வச்சிருக்கேன், போனுக்கு எப்படி ரூபா கொடுக்கணும் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னோட மாமியார் சொல்லலாம் மருமாடு சொல்லலாம்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. சும்மா ஈரம் வந்து நீங்க அந்த நடுவுக்கு வச்சிருக்க ரூபாய் எடுத்து போன கொண்டு கட்டிட்டு வாங்க. நான் ஒவ்வொரு ஆளுக்கா நட்டு கழிச்சுக்கிடுறேன். ஒத்த நாள் நடுவேக்கு கை வலிக்கு கால் வலிக்கு வீட்டுல இருந்து கஞ்சி பொங்காம அந்தாள் படுத்துட்டு இப்ப வேலைக்கு போறாங்க. என்ன செய்ய கடன் அடைக்கணும்ல, இல்லைன்னா போன்கார வந்து போன வாங்கிட்டு போயிடானே. வேலைக்கு தானே போகணும். கோபாலமா கோபாலமா கதையை கேட்டீங்களா நீங்க? என்ன கதை சொன்னாதானே தெரியும். கோபால ஒரு போனவன் நம்ம டவுன்ல போய் அந்த போனுக்கு பணம் கட்டாம போன் கடைக்காரன் வீட்டுக்கு வந்துட்டானே காலையில பணம் வாங்க. என்ன சொல்ற நீ? என்னத்த சொல்ல, காலகாலத்துல விடிஞ்சு விடியாம இருக்கும்போது போன் கடைக்காரன் வந்துட்டான் அவங்க வீட்டுக்கு, உமா வீட்டுக்கு. பணத்தை கட்டுதே என்ன செய்யன்னு வந்துட்டான். நாளைக்கு பணம் கட்டுதான் சொல்லியிருக்கான், அதனால போயிருக்கான் கடைக்காரன். அட பாவி மட்ட, இவனுக்கு இந்த போன தேவையை எங்க அந்த ரூபாய் கட்டுவான்? வயல் வேற நடணும்னா ரூபாய் இல்லன்னா என்ன செய்வான் ரூபாய்க்கு? அதுவா மருமவா இருந்த ரூபாய் பூரா போனுக்காரன் கொடுத்துரு, அது நான் நடுவேலுக்கு பூரா நட்டு போய் கழிச்சுக்கிடுவேன் அப்படின்ட்டு அவன் அவன் நட்டு கிழிச்சு அவன் எங்க வாய்க்கா வரப்ப தாண்டுனா நடந்தா எங்க நட போவா நட்டு கிழிச்சிருவான் மட்டும் மயிரன் சொல்லுதா பாரு நட்டு கிழிச்சிருவன்னு.
உனக்குன்னா அவ எங்கேயுமே நட்டு கழிக்கா. உனக்கு மருமா வேலை பெற உனக்கு சகலமா இருக்கா. அவ திருட்டு தண்டு விட்டு சும்மா தான் இருக்கா. அதான் போன் வாங்கணும் கார் வாங்கணுங்க. நட்டு போய் சம்பளத்தை கொண்டு வந்தாலும் தெரியும் அவளுக்கு என்னன்னு. ஒரு பிள்ளை பெப்பன் பார்த்தா போன் வாங்கணும் கார் வாங்கணும் ஊரை சுத்தி ஒரே கடன் வாங்குறவ. எங்க போய் வேலை செஞ்சு கழிப்பா. போன இவளுக்கு ஒரு கேடு. சரி அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போனேன்னு வந்தேன். சரி நான் வாரேன், என்ன நேரம் ஆகுது. கிளவி என்ன காலையில மூஞ்சி தூக்கிட்டு கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? ஆமா அது ஒண்ணுதான் இப்ப குறை. என்ன கிளவி, என்ன விஷயம் சொல்லு. காலையில மூஞ்சி தூக்கிட்டு இருக்கோம், மூஞ்சி பார்க்க சகிக்கல எனக்கு. ஆமா இவெல்லாம் நல்லா பொங்கி வடிச்சு ஆக்கி தட்டினோம்ல நீ நல்லா தின்ட்டு இன்னும் சொல்ல இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். வேற எவ்வளவு பாத்துருக்க நான் அங்க போய் பேச போய் மூஞ்சி பார்க்க உனக்கு எரிச்சலா இருந்துனா கிளம்பிட பத்தியா வீட்டு விட்டு வெளியே. சரி காலையில எரிஞ்சு உள்ளாத என்ன விஷயம் சொல்லு, சொன்னாதானே தெரியும். இந்த நம்ம கோவால டவுன்ல ஒரு போன் கடை போனோம்னு இருந்தாம்ல, அதுக்கு மாசம் ஆனா 5000 கட்டணுமாம்ல. 5000 ரூபாய் கட்டலையா. போன் கடைக்கார வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு போறான், கண்டிப்பா ரூபா கட்டணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கு நம்ம என்ன செய்ய, அவன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு கொளுத்துப்பி போனேன் தெரியுமா? அதுக்கு நம்ம என்ன செய்ய? அது அப்படி விட முடியும். நம்மளே ஒத்த பையன் வச்சிருக்கோம். கடங்கார எதுவும் சொல்லிட்டானா அவன் மேலக்குள்ள எதுவும் பண்ணிட்டானா நம்மளுக்குலாம் சேர பணம் எதுவும் வச்சிருந்தா கொடுங்க, நான் அப்புறம் வாங்கி தரேன். அவன் மாடு மாதிரி வளர்ந்துருக்கான, அவனுக்கு அறிவில்ல. கடன் வாங்கி நம்ம ஒரு போனை வாங்குறோம், அது எப்படி நம்ம கட்டுவான்? நம்ம வயலுக்கு போனா தூங்கதான் செய்வோம், வேலை செய்ய முடியும். நமக்கு வருமானம் இல்லையா? அது போன இருக்கு நம்ம யோசிக்கல. பொண்டாட்டி சொன்னாலும் போன வாங்கினானு இப்ப கட்டுவான். எனக்கு நானும் 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு. சரியா நீ அப்படி சொல்லாதயா. பாத்து ரூபாய் எது இருந்தா குடியா, நான் அப்புறம் வாங்கி தரேன். சண்டை கிட்ட போடாது. சரி நாங்க என்ன நான் ஒரு 8 பாத்துட்டு வரேன். அங்க போய் சத்தம் கிட்ட போடாதீங்க. அவனே கடங்கார வந்து பணத்தை கேட்டு போயிட்டான்னு எல்லாரும் பாத்துட்டானு கேவலமா இருக்குன்னு அவனே நொந்து போயிருப்பான். நீங்க மேல அங்க போய் சண்டை போட்டு வராதீங்க. சும்மா போய் கேட்டுட்டு வாங்க. இது ஒண்ணுதான் குறை. அப்படி சொல்லி உன் மோனுக்கு நீ மேல் காத்து வீசு. மர்மோலே என்ன வெளியே நிக்கல 2 பேரும்? என்னப்பா வந்த? யாரோ வந்தாவலாமே, யார் அது? ரூபாய் கட்டியாச்சா? இல்ல நாளைக்கு தான் ரூபாய் கொண்டு கெட்ட போனோம். பணம் இருக்கா? இல்ல மாமா, நடுவே கேஸ்ல ரூபாய் எடுத்து கட்ட சொல்லிட்டேனா ஒவ்வொருத்தருக்கா நட்டு கழிச்சிக்கிறேன் மாமா. மர்மல நீ ஒண்ணு அப்படி கஷ்டப்படாண்டா. மாமே நான் இருக்கேன், நான் இப்ப பணம் தரேன். பாரு நீங்க அறுப்பு முடிஞ்சு பணத்தை வாங்க. நாங்களே நடுவே செலவு வேற இருக்க, நடுவேக்கு பணம் இல்லைன்னு நினைச்சிருந்த. நல்ல வேளை நீங்க பணம் தரேன்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப உதவியா போச்சு. சரி போய் வேலையை பாரு. என்ன சண்டை போடாங்க. ஒண்டி இந்த கடன் வாங்கி பொருளாங்கிற செலவுதான் விட்டுருங்க. சரி மாமா, இனிமே அப்படி வாங்க மாட்டோம் மாமா. சரிப்பா எல்லாரும் சுவாலியை பாருங்க.